வானத்தில் பறக்க நினைத்த எலி. வீட்டு பின்புறம் இருந்த அமைதியான வயலிலே ஒரு எலி வாழ்ந்து வந்தது. அவன் சாதாரண எலியல்ல. அவன் மிகவும் ஆர்வமுள்ளவன், சுறுசுறுப்பானவன், கொஞ்சம் சினிமாத்தனம் உள்ளவன். அவனுக்கு பறவைகள் மீது ஆர்வம் அதிகம், குறிப்பாக பறவைகள் பறப்பது பற்றி. என் பறவைகள் மட்டும்தான் பறக்கணும், என்கிட்ட கால்கள் இருக்கே, தைரியம் இருக்கு, நானும் பறக்கலாம் என்று எலி நினைத்தான். காகிதம், சிறுகிளைகள், ஒட்டும் பசை, செலோடேப் எல்லாம் எடுத்து வந்தான். அவன் இரவு முழுக்க வேலை செய்து சிறகுகளை கட்டினான். இவை இறகுகளைக் காட்டிலும் சிறந்தது என்று பெருமையாக சொன்னான். அடுத்த நாள் காலை மைதானத்தில் இருந்த ஓர் உயரமான வைக்கோல் குவியலின் மேல் ஏறினான். அனைத்து மிருகங்களும் வந்து பார்த்தனர். எலி பறப்பான் இல்ல விழுவான் என்று சிரித்தனர். அவன் மூச்சை நன்றாக இழுத்து மவுஸ் ஏர் ஒன் என்று கத்திக்கொண்டு குதித்தான். அவனது காகிதச் சிறகுகள் 2 வினாடி மட்டும் வேலை செய்தது. பிறகு ஊஷ், அவன் நேராக வைக்கோல் குவியலின் மத்தியில விழுந்தான். ஒரு நட்பான சிட்டுக்குருவி பறந்து வந்தது. பறக்குற வீரரே, நீங்கள் ஓட்கேவா என்று சிரித்தாள். நானும் உங்களைப் போல பறக்கணும்னு நினைச்சேன் என்று எலி கூறினான். நீ எனக்கு தெரியாத விஷயங்கள் பண்ணுரே, நிலத்துக்குள்ள ஓடுற, முட்டைகள் தேடுற என்று சிட்டுக்குருவி கூறினாள். எலி கண் சிமிட்டினான். ஓஹா, அதுல நானே டாப்பா இருக்கேன். பறவையா மாற முயல்வதற்கு பதிலா எலி ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கினான், மவுஸ் கிளைடர். அதில் சக்கரங்கள், பூந்தொட்டிகள், நீண்ட ரேம்ப் எல்லாம் இருந்தது. அனைவரும் கைகட்ட எலி மெதுவாக மேட்டில் இருந்து சறுக்கினான். அவன் பறக்க முடியாது, ஆனா உயரமா கிளை பண்ண முடிந்தது. சிறந்தவனாக இருப்பதற்கு சிறகுகள் வேண்டாம். உன்னை நம்பு, நீ தனிப்பட்டவனே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.